என்னன்னாங்க, ஆணவத்தோடு வந்தால் சிவனை நெருங்கி ஆணவத்தோடு வந்தால் கோவணத்தோடு ஓட விட்டுருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன இப்படி பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு நினைக்கலாம். என்னன்னாங்க, பதவி, அதிகாரம், பலம், நான் பணக்காரன் அப்படின்ற ஒரு தோரணையோடு சிவபெருமானை நீங்கள் நெருங்குனீங்கன்னா நீங்கள் ஆண்டி கோலத்தில் கோவணத்தோடு தான் ஓடணும். அந்த மாதிரியான பனிஷ்மெண்ட்டை தரவர் தான் சிவபெருமானுங்க. இதுக்கு தஞ்சை பெருவுடையார் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, தஞ்சை பெரிய கோயில், அதுக்கு உதாரணமாக சொல்லுவாங்க. அப்போ இருந்த ஆட்சியாளர்கள், அதாவது கிழக்கு கோபுரம் வழியாக போய் அதாவது பிரதம மந்திரியும் சரி முதலமைச்சரும் சரி அவங்க பதவியை இழந்தாங்க, கொஞ்ச காலத்தில் உயிரையும் இழந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த வாசல் வழியாக போகாமல் இன்னொரு வாசல் வழியாக போனால் இன்னொரு முதலமைச்சர் அடுத்த வருடம் அவரோட ஆட்சியை இழந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிவனை நெருங்கி நம்ம போகும்போதுங்க, நான் பதவியில் அதாவதுங்க நான் ஒரு அதிகாரத்தில் இருக்கேன், நான் முதலமைச்சர், இல்லை நான் பிரதம மந்திரி, நான் இந்த பதவியில் இருக்கேன், நான் அந்த பதவியில் இருக்கேன்ட்டு சிவனை நெருங்கும்பொழுது என்ன சொல்கிறது, அந்த அதிகாரத்தோடு நம்ம கிட்ட அவரை நெருங்கவே கூடாது. அப்படி நெருங்கிட்டிங்கன்னா எந்த ஒரு அதிகாரமும் பவரும் உயிரே கூட இல்லாத போயிடும். அந்த மாதிரியான தண்டனைகளை கொடுக்குறவர் தான் சிவபெருமான்னு சொல்கிறாங்க. அதுவும் தஞ்சை பெருவுடையார் கோயில், பெரிய கோயில், தஞ்சை பெரிய கோயிலில் இது இப்போவும் அது வதந்தியாவோ கற்பனையோ உண்மையோ பொய்யோ எல்லாம் கட்டுக்கதையோ என்னவோ சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் அது இப்போவும் மக்கள் அதை நம்புகிறாங்க. இப்போவும் ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் சரிங்க, அந்த கோயில் உள்ளே போக பயப்படுறாங்கன்னா காரணம் அதுதான். சிவன் அப்படிப்பட்டவர். நானே அவர் நினைக்கிறது என்னென்னா, பொண்ணு இல்லையா, பொருள் இல்லையா, பணம் இல்லையா, என்ன தான் இல்லை என்கிட்ட, நானே ஆண்டி கோலத்தில் என்ன சொல்கிறது, சாம்பலை பூசிக்கிட்டு ருத்ராட்சத்தை போட்டுட்டு உட்காண்ட்ருக்கேன், நீ ஏன்ட்ட அதிகார பலத்தை காட்டுறியா மனித பூச்சி அப்படின்ற மாதிரி சிவன்கிட்ட மட்டும் அது வேலைக்கே ஆகாதுங்க. யாராக இருந்தாலும் அது எவ்வளோ பெரிய பதவியில் இருக்காங்கன்னா கூட இருந்தால் கூட பரவாயில்ல, அவர்கிட்ட நெருங்கும்போது பணிவோடு நெருங்கணும். இல்லைனா நம்மளுக்கு பதவியும் இருக்காது, உயிரும் இருக்காதுன்ற மாதிரி நிலமையில ஆக்கி விட்டுருவார் சிவபெருமான். சாம்பல் அப்படியே சாம்பல் ஆயிடுவோம் நம்ம. அந்த மாதிரியான ஒரு குணம் கொண்டவர் சிவன். அவர்கிட்ட நம்ம நெருங்கும் பொழுது அப்பான்னு பணிவு இருக்கணும். நான் அதிகாரத்தில் இருக்கிறேன், நான் தான் உனக்கு இந்த வஸ்திரம் கொடுக்குறேன், உன் கோயிலுக்கு பராமரிக்கிறதே என்னோடய ஆட்கள் தான் அப்படின்ற ஆணவத்தில் கிட்ட நெருங்கிட்டோன்னா நம்ம அவ்வளோதான், முடிஞ்சது கதை.